கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாகர்கோயிலில் நடந்த அந்த சிறையில் நடந்த மரணம். ஸோ எந்த வகையிலையும் நம்மளுடைய முதல்வர் ஏற்கனவே கொடுத்த டைரக்ஷன் படி எந்த இடத்துலையும் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை சிறையிலையோ ஏதாவது காவல்துறையோ இல்லை அங்கே இருக்கிற சிறைத்துறை வார்டன்களோ ஏதாவது தவறு செய்து அதனால ஒரு மரணம் ஏற்பட்டால் எந்த இடத்துலையும் கண்டிப்பாக இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் என்ன லீகல் ப்ரொசீஜரோ என்னவோ இதுக்கு முன்னாடி இந்த அரசுகள்லாம் அதை மூடி மறைக்கவும் அதனால கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிற வேலைகளை இதை செய்வாங்க. ஆனால் முதல்வர் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் எங்கே இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். யார் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவு பேரில் 2 நாட்களுக்கு முன்னே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் யார் சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். எல்லா வழக்குகளும் இந்த முன்னாடி பல வழக்குகள் இதெல்லாம் தேங்கி கிடந்த வழக்குகள் எல்லாமே இப்போ லாக்அப் பண்ணங்கள் எல்லாத்துலையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வேலையும் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேற இடத்துலையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லையோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். இதில் எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. ஸோ அதில் நிறைய தவறான தகவல் இருக்கு. இப்போ இதுலேயும் புழல்லையும் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் விசாரணை நடைபெற்று வருது. இதுவரை அந்த மாதிரி அவர் மரணம் குறித்து இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு அனைத்தையும் விரிவாக விசாரிக்கப்பட்டு அதில் இதுவரைக்கும் நாங்கள் உள்ளே நடத்த விசாரித்தபடி எந்த தவறும் இல்லை. அவருக்கு ஏதோ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அதிலையும் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைச்சரவை கூட்டம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடக்கிற ரெகுலர் கூட்டம் தான். அதுல உள்ள இருக்கிற விஷயங்கள் நிறைய பட்ஜெட் குறித்த கூட்டங்கள் தான். வெளியில விவாதிக்க முடியாது உள்ள இருக்கிற கூட்டங்கள். சோ அதுல விரிவாக அது சம்பந்தமாக பட்ஜெட்ல எப்படி முடிவெடுக்க பண்றது கூட்டம். இல்ல இது பட்ஜெட் சம்பந்தப்பட்ட கூட்டம். பட்ஜெட் முடிவுகள் எப்படி எடுக்கணும், பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யணும், எவ்வளவு அதுல நிதிநிலை அறிக்கை கொடுத்த கூட்டம். சோ அதுல இன்னும் விரிவாக திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மூலமாக தான் பட்ஜெட்ல தாக்கல் செய்யணும். அதுவரை இது வெளியில அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ மேடையில பேசுறாரு. 6 மாதத்துல சிஎம் ஸ்டாலின் வந்துருவாரு, திருச்சி சிவா மத்திய அமைச்சராக கேடி ராஜேந்திர பாலாஜி அதிமுக இந்த மாதிரி ஸ்டாலின் கோபம் வரல, கோபம் வந்தா இந்த ஆட்சிக்கு வந்துடும். இதுதான் நாங்களும் 2 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். 2 மாசமா நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்னும் அதிகபட்சமா அடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாம பாரதிய ஜனதா கட்சியோட இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும் திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல வந்துடலாம். ஏன்னா அவங்களுடைய கட்சியை நடத்தும் எண்ணம் இல்லை, கட்சியை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. இன்னைக்கு புரட்சி தலைவர் உருவாக்கின கட்சி, அம்மா உருவாக்கின கட்சி மொத்தமா அடமானம் வச்சுட்டு அவர் என்ன செய்யறாருன்னு தெரியாமல் ஓரளவு ஒரு லெட்டர் பேட் மட்டும் ஒரு கட்சி அலுவலகம் இருந்தால் காப்பாற்றக்கூடிய நம்ம காலத்தை தள்ளக்கூடிய நிலைமையில திரு எடப்பாடி வந்து விட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை என்ன பண்ணணும், இல்ல யாரை நம்பி கொடுக்கணும் எதுவுமே தெரியாமல் அவரும் நிற்கிறார். அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு காலத்தை ஓட்டுவதற்கு ஒரு இடம். அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போறாங்க. இந்த முயற்சியில தான் அவங்க 45 நாட்கள் 50 நாட்களாக எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சிகள் அவங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டு வராங்க. நீங்க பாத்திருப்பீங்க. அவ்வளவு எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடி வரை விலை பேசப்பட்டிருக்கு. 50 கோடி கொடுத்து நீங்க 20 எம்எல்ஏ எவ்வளவு ஆச்சு? சோ இந்த அளவுக்கு பணம் கொடுத்து இவங்களை விலை பேசும் அளவிற்கு இன்னமும் அந்த முயற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது இல்ல அந்த முயற்சியை தினமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சனால அண்ணனும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இவங்க எப்படியாவது இந்த அரசை எந்த விதத்திலாவது இவங்க நிப்பாட்டணும், இந்த அரசை எப்படியாவது செயலிழக்க செய்யணும். அதற்கான குறுக்கு வழி முயற்சியில எம்எல்ஏக்களை வாங்கும் 50 கோடி கொடுத்து எம்எல்ஏ வாங்க முயற்சி செய்யும் ஒரு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் கடைசி காலமா அடுத்த முயற்சியா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கு முயற்சியை நடந்திருக்காங்க. இதெல்லாம் 40 நாள் 50 நாள் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்களே வெளியில சொல்றாங்க. இப்ப அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனே சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அவங்களுடைய முடிவுகள் எட்டப்பட்டு விட்டுச்சு. இப்ப யாருக்கு கேபினெட் மினிஸ்டர்ல போட்டி தான்.
இப்ப அந்த திமுக இருக்கிற எம்பிக்கள்ல யாருக்கு எத்தனை கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்ல அதிமுக எத்தனை பேருக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்ல இவங்க எந்த ப்ரொபோசிஷன்ல இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேருவாங்க, இல்ல 3 பேரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட போறாங்களா, இல்ல கட்சியவே மொத்தமா இணைக்க போறாங்களா, இல்ல எல்லாரும் சேர்ந்து இணைக்க போறாங்கன்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் மற்ற முடிவுகள் எல்லாம் அவங்க வந்து திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி 3 பேரும் சேர்ந்து மற்ற முடிவுகள் எல்லாம் எடுத்த மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் எல்லாம் இருக்கு.